சனி பகவானுக்கு பிரீத்தி செய்ய வேண்டும் என்றால், ரொம்ப எளிமையான இது ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் தரக்கூடிய யோகம். நல்ல அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். சனி பகவானுக்கு பிரீத்தி செய்ய வேண்டும் என்றால், ரொம்ப எளிமையான வாழ்க்கை நம்ம வாழணும். அதாவது ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலே நமக்கு அவருடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சிரும். தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 8ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:26க்கு. இன்றைய திதி தேய்பிறை தசமி முடியும் நேரம் இன்று மாலை 4:29க்கு. அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 7:21க்கு. அதன் பிறகு மிருகசிரிஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமர்ந்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:43 9:14 வரை. அதன் பிறகு காலை 11:47 மதியம் 2:20 வரை. மாலை வேளையில் 6:26 7:26 வரை. ராகு கால நேரம் காலை 10:15 11:47 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:50 4:22 வரை. கூலிகன் மாலை காலை 7:12 8:43 வரை. சந்திராஷ்டம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை காலை 6:19க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு ஆர்வம், ரிஷப ராசிக்கு பணிவு, மிதுன ராசிக்கு பரிவு, கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு அனுகூலம், கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு பெருமை, விருச்சக ராசிக்கு வரவு, தனுசு ராசிக்கு சினம், மகர ராசிக்கு சிந்தனை, கும்ப ராசிக்கு சாந்தம், மீன ராசிக்கு அமைதி. தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். இன்று குரு ஓரை காலை 8:13 9:14 வரை. சுக்கிர ஓரை 11:16 மதியம் 12:17 வரை. புதன் ஓரை மதியம் 12:17 1:19 வரை. சந்திர ஓரை மதியம் 1:19 2:20 வரை. குரு ஓரை மதியம் 3:21 4:22 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:24 7:26 வரை. தொடர்ந்து நம்ம யோகங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. இது ஹம்ச யோகம் என்று சொல்லுவார்கள். குரு பகவானால் நமக்கு அளிக்கப்படும் யோகம் இந்த ஹம்ச யோகம். இது உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கு இப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்களோடையும் எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையோடையும் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்ட்டு. குரு ஆட்சி உச்சம் பெற்று லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இது ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் தரக்கூடிய யோகம். நல்ல பண வருவாயும் இவர்களுக்கு உண்டு. இப்போ இது எப்படி நீங்கள் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பேருக்கு அந்த ஜாதக கட்டத்தை பார்க்க தெரியாது அல்லவா. அதனால் நான் இதை சொல்கிறேன், கவனித்து கேளுங்க. அதாவது ஒன்று உங்களுடைய லக்கணத்திற்கு அல்லது சந்திரனுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ ராசிக்கோ அல்லது லக்கணத்திற்கோ கேந்திரம் என்றால் 1 4 7 10 இந்த இடங்களில் அவருடைய வீடு, அதாவது மீனம், தனுசு அல்லது கடகமாக அமைந்திருக்க வேண்டும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய இடங்களில் அதுவே உங்களுக்கு கேந்திரமாக அமைந்து இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த யோகம் உண்டு. குருவால் கட்டாயம் உங்களுக்கு அந்த அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சீமான் போல வாழக்கூடிய அளவுக்குலாம் அவங்களுக்கு இருக்கும். புத்தி நல்ல வேலை செய்யும். அந்த இது அமைப்பு இருந்தாக்கா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை குரு பகவான் தருவார். வத்தாத ஒரு பண வரவு கொண்டே உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து நாளைய பதிவில் இன்னும் யோகங்களை பற்றி பார்ப்போம். பஞ்சாங்கத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தெரிந்து கொண்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து செல்லும் என்பதை மறந்துவிடார்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.